கராத்தங்கிறது வந்து ஒரு அற்புதமான தற்காப்பு கலை. இதை வந்து உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தினது நம்ம தமிழன் போதி தர்மர். 1600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிழக்காசிய நாடுகளில் வந்து மக்களை கொன்று சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சீன பேரரசுகள் வந்து இங்கே புத்தருக்கு வந்து கோரிக்கை விடுத்தாங்க. எங்கள் நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு யாராவது ஒருத்தவங்களை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவர் காலத்துலேருந்து நிறைய புத்த மத தலைவர்கள் அங்கே போயிருக்காங்க. ஆனாலுமே வந்து யாராலையும் பெருசாக செய்ய முடியல. நம்ம போதி தர்மர் வந்து இங்கே தன்னுடைய 67வது வயசில் இங்கேருந்து சீனா கிளம்புறாரு. 27வது புத்த மத தலைவர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து 67 வயசில் கிளம்பி 70வது வயசில் அங்கே சீனா சென்றடைகிறார். சீனா சென்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஒரே ஒரு குகையிலே இருந்து தவம் செஞ்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தன்னோட ஆத்ம பலம் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் 2 புத்தகத்தோட வெளியே வராரு. ஒன்று தற்காப்பு கலையை மக்களுக்கு கொடுக்குற ஒரு புத்தகம், இன்னொன்று வந்து மனோக்கலையை வந்து அதிகரிக்குது. அந்த தற்காப்பு கலையை சீன மக்கள் நல்லா பயன்படுத்தி அவங்க நாட்டில் மட்டும் வளர்ந்தது இல்லாமல் அது கிழக்காசிகள் முழுவதும் பரவி இங்கே சீனாவில் குங்ஃபுவாகவும் ஜப்பானில் கராத்தேவும் அது போல் வந்து கொரியாவில் வந்து டேக்கடாவும் பல விதமாக அது உருவெடுத்து இன்னைக்கு கிழக்காசிய நாடுகள் வந்து பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலையும் வந்து மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்காங்கனாக்கா அதுக்கு தற்காப்பு கலையும் வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நிகர் ஆகாது. ஸோ அத்தகைய தற்காப்பு கலை வந்து நம்மளோட கோடிக்கணக்கான மக்களுக்கு மிக அற்புதமாக கொண்டு போய் இலவசமாக கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இதுக்கு 2013 வந்து நாங்கள் பெரிய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் தட்டாத அரசாங்க கதவுகளும் கிடையாது, மாநிலத்திலேருந்து மத்திய அரசு வரைக்கும் நாங்கள் இமெயில் தொடாததும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவங்க மட்டும்தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, மற்றபடி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இருந்தாலும் நாங்கள் வந்து சளைக்காமல் ஏதாவது செய்யணும் திரும்ப திரும்ப திரும்பட்டு இந்த கின்னஸ் உலக சாதனைக்கு ஏற்பாடு செஞ்சோம். இதுக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றோம். இதுக்கு வந்து உலக கராத்தே வரலாற்றில் முதல் முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நடுவர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இது வரைக்கும் வந்து கராத்தேயில் வந்து யாரும் பண்ணதே கிடையாது. ஸோ நாங்கள் அவங்கள நேரடியாக வர வச்சு கடந்த 8ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தாங்க, நல்லபடியாக நடந்துச்சு. இந்த 5000 பேர்த்தில் வந்து 2996 பேர் வந்து சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்ட்டு அன்றைக்கே சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கடந்த 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட அஃபிஷியல் இணையதளத்துலேயும் அவங்களோட புக்லேயும் வந்து ஏற்றிருக்காங்க. அதை ஏற்றினதுக்கப்புறம் தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு வந்ததுக்கு. இந்த அவார்டு வாங்கினதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணீங்க? எப்படி முயற்சி பண்ணீங்க? நாங்கள் கடந்த மே மாதம் இது அப்ளை பண்ணோம். மே மாதம் அப்ளை பண்ணி அதை நாங்கள் செப்டம்பரில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆனிச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் லேட்டாக வந்து இந்த பிப்ரவரியில் நாங்கள் பண்ணோம். இதுக்காக நாங்கள் அலையாத இடமே கிடையாது. இங்கே அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் அலைஞ்சோம். இன்னும் சொல்ல போனாக்கா அன்றைக்கி நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி எங்களை இது நீங்கள் பண்ணக்கூடாது, நிப்பாட்டணும்னு கூட எங்களுக்கு மிரட்டல் விட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் யாருக்கும் சளைக்காமல் அதை செஞ்சோம். நாங்கள் இல்லை, நாங்கள் இவங்கன்னு பொதுவாக அதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஏன்னாக்கா அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு மேலே மக்களுக்கு இருக்கிற மரியாதை வந்து நாங்கள் கெடுக்க விரும்பலை. அதனால் சார், இப்போ கின்னஸ் ரெக்கார்டு வந்து எப்படின்னா ஈஸி இல்லை, கஷ்டம்தான்ற விஷயம் தெரியும். அதுக்கான வழிமுறைகள் எப்படி, நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க, எதுக்கு இவ்வளோ மாதம் டிலே ஆகுது? ஒரிஜினலாக வந்து அவங்க கண்டினியூவாக பண்ணுறதுனால டிலே ஆகுதா எப்படி? இல்லை சார், இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டுன்னு பார்த்தாக்கா உலகம் முழுக்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் நம்பர் 1 உலக சாதனைனாக்கா அவங்க கின்னஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க உலக சாதனைனால அது கின்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்கிறது லண்டன் பேஸ்டான ஒரு உலக சாதனை புத்தகம் அது. அவங்கள வந்து அணுகிறது வந்து அத்தனை ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் 8ஆம் தேதி முடித்தோம். 8ஆம் தேதி வந்து அவங்களே வந்து அந்த இடத்துல அப்ரூவல் பண்ணி போயிட்டாங்க. ஆனாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸு, இந்த டாக்குமெண்ட்ஸு அந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் முடித்து 20ஆம் தேதி தான் வந்து அவங்க ஃபைனலாக அப்ரூவல் பண்ணி அவங்களோட இணையதளத்திலே வந்து அதை ஏற்றுனாங்க. நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்குங்க சார். எப்படி வந்து அரசாங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப டீப்பாக அவங்க பார்ப்பாங்களோ அதே போல் அவங்க கின்னஸ் உலக சாதனை புத்தகமும் அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இத்தனை மாணவர்களை வந்து எப்படி சார் ஒழுங்கு வச்சிங்க? எத்தனை நாள் ஆச்சு?
நாங்கள் ஆக்சுவலாக வந்து உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கங்கிறது வந்து மாஸ்டர்களுக்கான நலனுக்காக உருவாக்குனது. எங்கள்கிட்ட வந்து நிறைய மாஸ்டர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த அடுத்த 5 வருஷத்தில் வந்து 8 கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாஸ்டருங்க தான் காரணம். அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ஒத்துழைச்சது மூலயமா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சு முடித்தோங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணி நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கின்னஸ்லேயே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்டு வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வந்து 2996 பேர் வந்து ஒருங்கிணைஞ்சு பஞ்சஸ், கிக்ஸ், பிளாக்ஸ் அப்படிங்கிற கராத்தேல இருக்கிற டெக்னிக்ஸை தொடர்ந்து 30 நிமிஷம் செஞ்சு காமிச்சு இதை உலக சாதனை செஞ்சுருக்கோம். அரசுக்கு நீங்கள் என்ன வேண்டுகோள் வச்சுருக்கீங்க? இது மூலமாக உங்களோட அவார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க அரசு? ஆக்சுவலாக நாங்கள் என்னன்னாக்கா அரசாங்கத்திலேருந்து எந்த பணமோ பதவியோ எதுவுமே நாங்கள் கேட்கலங்க. அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் 8 கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 50,000 கராத்தே மாஸ்டர்கள் தயாராக இருக்காங்க. இதை செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதுங்கிறோம். நாங்கள் பணமோ பதவி எந்த மாதிரி ஒத்துழைப்புனா சார், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 8 கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா தனி ஒரு சங்கத்தால் மட்டும் முடியாது. அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்திலேருந்து வந்து அதுக்கான ஒப்புதல் இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் கடந்த 2 வருஷமாக வந்து கராத்தே மாஸ்டருங்களை கௌரவிக்கிற மாதிரி வந்து விருதுகள் வழங்கினோம். அந்த 2 வருஷமும் வந்து மேடம் வந்து பங்கேற்று எங்கள் கராத்தே மாஸ்டருங்களை வந்து விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறை கராத்தே மாஸ்டர்கள் ஒரு ஆளுநர் கையால் விருது வாங்கினது. அதுக்கு அந்த வகையில் அவங்க ஒத்துழைச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிஜமாகவே வந்து ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் அந்த சமயத்தில் வந்து எல்லாருக்குமே முயற்சி செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு பெருசாக வந்து எந்த இடத்துலேருந்தும் ரெஸ்பான்ஸ் வரல. ஆனால் அந்த அக்கா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களோட 2 அவார்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. வந்து எங்களோட மாஸ்டர்களுக்கு விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சாங்க. ஒரு ஆளுநர் கையால் வந்து விருதுகள் வாங்குறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து அந்த பெருசாக வந்து அலட்டிக்காமல் ரொம்ப சாதாரணமாக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி அந்த மாஸ்டர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நின்று அவங்க வந்து அவார்டு கொடுத்தாங்க. அது நிஜமாகவே ஒரு சிறப்பான விஷயம். எல்லா மாஸ்டர்களும் அதை வச்சு நாங்கள் கவர்னர் கையால் விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஊரில் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. இல்லை, இந்த நாங்கள் அப்போ வந்து அவங்க ஆளுநராக இருந்ததுனால அவங்கள அணுகணும். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் அதை அணுக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் ஏன்னா நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு கட்சி சார்ந்து நாங்கள் போகிறதுகளோட நாங்கள் வந்து மக்கள் சார்ந்து போகிறதுல விருப்பப்படுறோம். வணக்கம். I am Praveen Ranka, Secretary, World Karate Masters Association. I am from Bangalore. So you have to adjust with my Tamil and this thing. We are very happy that we trained more than 5,000 students under one roof for the maximum lessons in karate. And our aim, I will come short, our aim is to train more and more people free of cost in coming years. And as my president has said, around 8 crore people is not a joke. We are trying to do all India level. We want to train this free training. Already I have been doing in Karnataka. I have trained more than 10 lakh people under our banner. So these coming days and with your support, definitely we'll go a long way. Thank you so much.